போட்டியில முதல் பரிசு வாங்கின மாணவி எஸ் மேகா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். மேகா எஸ் மேகா கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தீங்கன்னா அவங்க எவ்வளோ ஃபாஸ்டா அந்த 100 குரலையும் சொன்னாங்க அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். இது வந்து ஒரு மோட்டிவேஷன் தான். குரல் ஒப்பித்தல்ங்கிறது ஒரு 1 டேல சொன்னோம். இவங்க எவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னு தெரியல. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு வந்து சொன்னாங்க. இது வந்து நம்ம எப்போவுமே என்ன நினைக்கிறோம்னா, ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்காம நிறைய பேர் இருக்காங்க, இது ஒரு பொதுவான நிகழ்ச்சியில கலந்துக்கணும் அப்படின்ற ஒரு அவங்களுடைய எண்ணத்தையே நான் பாராட்டுறேன். வந்து கலந்துக்கிட்டாங்க. அதில் இவங்க வந்து ஒரு 5 + 30 செகண்ட்ஸில் 98 குரல் சொன்னாங்க. சரிங்களா? செகண்ட் சொல்லிட்டே இருந்தாங்க. ரொம்ப என்ன சொல்றது, ஒரு அப்படியே மெய் சிலிர்க்க வச்சது. இந்த பொண்ணு வந்து நத்தம் பஞ்சாயத்து யூனியன் துவக்கப்பள்ளியிலேருந்து வந்திருக்காங்க. நத்தத்துலேருந்து கேள்விப்பட்டு அங்கேருந்து இங்கே வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. அதனால இவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டலோட நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என்னோட ஸ்கூல் பேர் பஞ்சாயத்து யூனியன் பிரைமரி ஸ்கூல் நத்தம். கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனிற் கொள்வாள் அறிவு நற்றாத்துனான் மனமிசை ஏகினால் மானடி சேர்ந்தால் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமல் இல்லா நடி சேர்ந்தார்க்கு யாண்டும் விடுப்பையில் இருள் சேரா இறைவன் பொருள் செய்ய புகழ்புரிஞ்சார் மாற்று பொருவாயில் ஐநவித்தால் போக்கி இருளுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வா தனக்கோமே இல்லாதான் தாசைந்தா கல்லா மனக்கவலை மாற்றல் அறிது அறவாளி என்னன் தாசைந்தா கல்லா புறாளி நீண்டல் அறிது கோயில் புலில் விடுமிடவே எண்ணூர் தான் காலை கணவர் சரை பிறாவின் பெருங்கடல் நீண்டுவார் நீண்டா வேல் நடி சேராதா நான் சிறப்பு வானின்று உலகம் வழங்கி வருவதால் வானம் என்று நற்பாட்டு துப்பாக்கு துப்பாய துப்பாக்கு துப்பாக்கி துப்பாய தூவும் மலை விண்ணென்று பொய்ப்பின் விரி நேர்வேன் உலகத்தொள் நின்று உடற்றும் பசி ஓரினுளா உலகர் கோயிலும் வாடி வளர்ந்திருக்கார் எடுப்பதும் கெட்டார்க்கு சார்பாய் மற்றாங்க எடுப்பதும் எல்லாம் மலை விசுவின் தொழிலின் நல்லாய் மற்றாங்க விசும்பல் தலை கண்டு அறிது நெடுங்கடலும் தண்ணீர் மை கொஞ்சம் தரிந்தே தான் நல்காகிடு சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வணக்கமே வானோர்க்கும் மீண்டு தானம் தவமிரண்டும் கங்காவினரும் வானம் வழங்காது நீ நின்று அமையாது எனில் யாருக்கும் வா நின்று அமையாது உங்களுக்கு நீ தார் பெருமை ஒழுக்கத்து நீ தார் பெருமை விருப்பத்து வேண்டும் கணவன் துணிவு சுழந்தார் பெருமிதனை கூறி வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டு இருமை வகைத்தறிந்து இந்த அறம் தோன்றும் பெருமை பெருங்கிற்று உலகு ஒரெண்ணும் தொட்டியான் ஓரெண்ணும் காப்பான் அரணென்னும் வைப்பில் கோபித்து ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசுமலார் கோமா இந்திரனை சாலும் கரு செயற்கரிய செய்வார் பெரிய சிறிய செயற்கரிய செய்களாதா சுவை ஒளி ஊர் ஓசை நாற்றம் என்றைந்து பகைதிரிமான் கட்டே உலகு நிறைமொழி மாண்டார் பெருமை நிலத்து மறைமொழி காட்டுகிறது குணமென்னும் குன்றேறி நின்றார்கள் நன்மையும் காத்தல் அறிவு அந்த நேர் என்பவர் அறவு மற்ற எவ்விற்கும் சிந்தன்மை பூண்டல்களாம் அரண் வலியுறுத்த சிறப்பினும் செல்வம் வேணும் மரத்தின் உங்க ஆக்கம் எவ்வளவுக்கு அறத்தின் உங்க ஆக்கம் இல்லை அதனை மரத்தலில் உங்கில்லை கேடு கொள்ளும் வகையான அறிவினை ஓவாது செல்லும் வாயெல்லாம் செயல் மனத்துக்கண் மாசல ஆதல் அனைத்து அரண் ஆகுவ நீரதிகள் அடுக்கார அவா வெகு இன்னா சொன்னான் இழுக்கா என்பது அறம் அன்றதுதான் என்னாத அறம் செய்க மற்றது பொன்றுகள் பொன்றார் துணை வீழ்நாள் படாமை நன்றாட்டி நண்பர்கள் வாழ்நாள் வழியெடுக்குங்கள் அறத்தான் வருவதை இன்பு மற்றெல்லாம் பொறுத்த புகழும் இல செயற்பாளது ஓரும் மரணை ஒருவருக்கு வேட்பாளது ஓரும் பழி இல்வாழ்க்கை இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துணை சிறந்தார்க்கும் சுமாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை தென்குலத்தார் தெய்வம் விருந்தொக்கள் தானென்றாங்க ஐங்குலத்தார் ஓம்பல் கலை பலியங்கி பார்த்தும் முடித்தாய் வாழ்க்கை வலியஞ்சல் எங்காண்டும் அன்பு மரணம் முடித்தாய் வாழ்க்கை பண்பும் பயனும் அது அறத்தாற்றி நெல்வாழ்க்கை ஆற்றி புறத்தாற்றி போய் போய் பெறுவதெவன் இயல்பினால் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் நெல்வார்கள் எல்லாம் தலை ஆற்றி மொழிக்கு அரண் இழுக்கா இல்வாழ்க்கை நோற்றாலும் நோன்மையை உழைத்து அரண் எனப்பட்டதை இல்வாழ்க்கை அந்தும் திறன் பழிப்பதில்லாயின் அன்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையின் தெய்வத்தில் வைக்கப்படும் வாழ்க்கை துணை நலம் மனத்தக்க மாண்புடையல் ஆகி தற்கொண்டான் வளர்த்தக்கால் வாழ்க்கை துணை
மனைமாட்சி இல்லாதவன் இல்லாயின் வாழ்க நினைமாட்சி தாழ்வில் இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை பெண்ணின் பெருந்தக்க யாவுளர் கற்பெண்ணும் திண்மை உண்டாக்க பெறன் பெயர்தான் தோளாய் கொழுநன் தொழுதலுவார் பெய்யன பெய்யும் மழை தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சொல்விழால் சிறைகாக்கும் காப்பை அவன் செய்யும் மகளிர் நிறைகாக்கும் காப்பை தலை பெற்றார் பெரின் பெறுவர் பெண்டீர் பெருஞ்சிறப்பு புத்தேகள் வாழும் உலகு புகழ் புரிந்தில்லோருக்கு இல்லை இகழ்வாகும் ஏறு போல் வீடு நடை மங்களம் என் மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்னக்க பேர அல்ல பெற மக்கட்பேறு பெருமாற்றும் யாமறிவதில்லை அறிவறிந்த நன்னக்க பேர அல்ல பெற எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிக்கிறங்கா பண்புடைய மக்கட்பேறு தம் பொருள் என்பார் தம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும் அமிழ்தினும் ஆற்ற எளிது தம் மக்கள் சிறுகை அலா வியப்பு மக்கள் மெய்த்தீண்ட உலகின்ற மற்றவர் சொல் கேட்ட இன்பம் செவிக்கு குழல் நிதி ஆதிந்தி என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் தந்தை மகக்கு ஆற்றும் நன்றி அவையத்தும் முந்தி இருப்ப செயல் தம்மின் தம் மக்கள் அறிவுரைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் நினைந்து ஈன்ற பொழுதின் பேசுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டார் மகர் தந்தைக்கு ஆற்றும் நன்றி எவன் சந்தை எண்ணூற்றான் கொன் எனும் சொல் அன்புடைமை அன்பிற்கும் உண்டோர் அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரியார் பிறர்க்கு அன்போடு எய்ந்த வழக்கென்ற ஆரோய்க்கு என்போடு எய்ந்த தொடர்பு அன்பினும் ஆர்வமுடைமை அதினும் நண்பனும் நாடா சிறப்பு அன்புற்ற அமர்ந்த வழக்கென்ற ஆரோய்க்கு இன்புற்றார் ஏதும் சிறப்பு அற்பிற்கு சர்வி என்பர் அறியார் மரத்திற்கும் அவையே துணை என்பில் அதனை வேல் போல காயமே அன்பில் அதனை அறம் அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார் கண் கற்ற மரம் தளி தற்று ஒரு திருப்பி எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்திருப்பு அன்பில் அவருக்கு அன்பின் வலிய உயிர்நிலை அன்பில் அவருக்கு எங்கு தோல் போர் உடம்பு இனியவை கூற இன்சொல்லாய் வீரம் அழகி படியிலவம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சம் அவனமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொல்லால் அகப்பெறேன் முகத்தான் அமர்ந்து இங்கு நோக்கி அகத்தானம் இன்சொல்லினதே அறம் துன்பரும் துவ்வாமல் எல்லாருக்கும் யார் மட்டும் இன்பரும் இன்சொல் அவருக்கு பணியுடைய இன்சொல்ல நாதல் ஒருங்களுக்கு அணியல்ல மட்டுமிட அல்லவை தேய அறம் பெறும் நல்லவை நாடி இனிய சொல்லை நயனிலும் நன்றி பயக்கும் பயனின்று பண்பை தலைப்புரியாற்றல் சிறுமையில் நீங்கிய இன்சொல் மறுமை மின்மை மின்மம் தரும் இன்சொல் இனிதின்ற காண்பான் எமன்கொரு அன்சொல் வழங்குவது இனிய உளவாக இன்னாத சூழல் கனியிருப்ப காய் கவர்ந்தட்டு செய் நன்றி அறித செய்யாமல் செய்த உதவிக்கு வையகம் காணகம் மாற்றல் அறி காலத்தினால் செய்த நன்றி சிறிதென்னும் ஞாலத்தின் மானப் பெரிது பயன் தூக்க செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது துணை துணை நன்றி செய்யும் பணித்துணையா கொள்வர் பயன் தெரிவார் உதவி வரைத்தன்ற உதவி உதவி செய்யப்பட்டார் சார்பில் வரைத்து மரவர்க்க மாசற்றார் கேள்வி துறவர்க்க துண்டத்தோர் துப்பாய நட்பு எளிமை எழுதற்கு உள்ளுவர் தங்கள் விழுமை படித்தவர் நட்பு நன்றி நம்பது நன்றன்று நன்றுவது அன்றே நல்ல நன்று ஒன்றன்னை இன்னா செய்யும் செய்தார் ஒன்று அன்று விளக்கிடும் என் நன்றி கொண்டார்க்கும் மொழிண்டார் மொழிவில்லை செய் நன்றி கொண்டவனுக்கு நன்றி. அனைவருக்கும் என் மாலை வணக்கம். என் பெயர் ஹிதேஷ் பிரணவ். நான் பிளாத்தூக்க பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் பெருந்தகை காமராஜர் பிறந்தநாள் கவிதை கூற வந்துள்ளேன். விருதுநகர் இன்று விருட்சமாய் வளர்ந்த சொத்து. விருதுநகர் இன்று விருட்சமாய் வளர்ந்த சொத்து. கல்வி சாலை பல அமைத்து கச்சிதமாய் மணி உணவளித்து. கல்வி சாலை பல அமைத்து கச்சிதமாய் மணி உணவளித்து. ஏழை பிள்ளை பசியாச்சி ஏற்றிவிட்ட ஏனியாகி. ஏழை பிள்ளை பசியாச்சி ஏற்றிவிட்ட ஏனியாகி. நீர்வளம் தனைக்காக அணைகள் பல கட்டி. விவசாயம் தான் செழிக்க திட்டங்கள் பல தீட்டி. நீர்வளம் தனைக்காக அணைகள் பல கட்டி. விவசாயம் தான் செழிக்க திட்டங்கள் பல தீட்டி. தோற்றத்தில் எளிமை கொண்டு ஏற்றத்தில் ஓர்வு கண்டு. தோற்றத்தில் எளிமை கொண்டு ஏற்றத்தில் ஓர்வு கண்டு. தமிழ்நாட்டின் தலைவனாகி தனிப்பெருமை தியாகியாகி. தமிழ்நாட்டின் தலைவனாகி தனிப்பெருமை தியாகியாகி. கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராசர். கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராசர். இருந்த போதும் நீ சென்ற போதும் தமிழ் மண்ணில் மறக்காத மாற்றற்ற மாணிக்கம் நீ. இருந்த போதும் நீ சென்ற போதும் தமிழ் மண்ணில் மறக்காத மாற்றற்ற மாணிக்கம் நீ. வையம் உள்ளவரை வாழ்வாய் நீ செலுத்தினமாய். வையம் உள்ளவரை வாழ்வாய் நீ செலுத்தினமாய். நன்றி. முசிறி இன்ஸ்பயர் லைன் சங்கத்தினுடைய 4ஆம் ஆண்டு புத்தக கண்காட்சியை
வெகு சிரத்தையுடன் எங்களை விட அதிக உழைப்பை கொடுத்து அனைத்து டீச்சர்களையும் ஒருங்கிணைத்து இந்த நிகழ்வினை மிக சிறப்பாக எங்களில் நாங்கள் சிசி ஸ்கூல் தலைமை ஆசிரியர் சித்ரா மேடம் அவர்கள் மிக சிறப்பாக நடத்தியுள்ளார். அவர்களுக்கு உங்களுடைய பலத்த கரங்களில் அவர்களையும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும். ஏன்னா இவங்க தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட். 2 நாள் காம்படிஷனுக்கு ஃபுல் சப்போர்ட் இவங்க 2 பேரும் தான். ஜட்ஜஸாக இருந்து அதை வேல்யூ பண்ணது இவங்க 2 பேர். இன்னொருத்தவங்க நிர்மலா குப்தா, அவங்க டியூஷன் சென்டர் வச்சுருக்காங்க ஹிந்தி. அவங்களும் வந்திருந்தாங்க. இன்னைக்கு வரேன்னாங்க. அவங்க வர முடியாத சூழ்நிலை, நாமக்கல் இருக்கேன்னாங்க. அவங்களும் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்து இந்த ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். அடுத்ததான் இவங்க 2 பேரும் காயத்ரி பாரதி. இவங்களுக்கு வந்து ஆரம்பத்துலேருந்து எனக்கு ஹெல்ப். ஃபஸ்ட்டு அறிமுகமான கண்காட்சி துவக்க நாள்லேருந்து என் கூட இருக்காங்க. 2வது இன்னைக்கு ஃபுல் சர்டிஃபிகேட் ஃபுல்லாக அவங்களுக்கு ரைட் பண்ணது அவங்க தான். அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
இந்த நிறைவு விழா வரையிலும் சொல்லி என்னுடைய உரையை முடிக்கணும்னு நினைக்கிறேன். முதல்ல எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த புக் செஞ்சுரிக்கும் லயன்ஸ் இன்ஸ்பயர் சங்கத்துக்கும் எனக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறது. என் மேல முழு நம்பிக்கை வச்சு இந்த ப்ரோக்ராமை நீங்க கண்டிப்பா நல்லா செய்வீங்க அப்படின்னு கடந்த 2 வருட காலமாக அதை என்னிடம் ஒப்படைச்சிருக்காங்க. இந்த வருஷம் தான் புது முயற்சியா இந்த காம்படிஷன்லாம் நடத்தலாம், ஸ்கூல்ல நடத்திட்டு இருக்கோம், ஸ்கூல்ல இருந்து அவங்க வெளியில கொண்டு வந்து இங்க நடத்த வைக்கலான்னு ஒரு முயற்சி பண்ணோம். அதுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. கிட்டத்தட்ட 100 குழந்தைகள் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. 116. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க குழந்தைங்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. ஒரே ஒரு செகண்ட் நான் முடிச்சிருவேன். கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. 116 குழந்தைகள் இதுக்கு கலந்துருக்காங்க. முதல் நாள் நிகழ்ச்சியை தொடங்கினதுல இருந்து இது நாள் வரையிலும் இந்த மண்டபத்தை வழங்கின திரு சீனிவாசன் சார் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவங்க புக் சார்பாகவும் லைன்ஸ் கிளப் சார்பாகவும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அழைப்புகளில் அடிச்சு கொடுத்த அந்த பிரிண்டர்ஸ் அவங்க நான் போய் உட்காந்து நைட்டு 9 மணிக்கு இதை ரெடி பண்ணி அவங்கள்ட்ட ப்ரூஃப் கொடுத்து வாங்கி, ஏன்னா இது 2 டேஸ்ல ரெடி பண்ணது. இன்விடேஷன் 2 நாள்ல போய் எல்லா ஸ்கூல்லையும் வச்சாரு அவரு சுரேஷ் சார், இந்த மேனேஜர் சார் அவர்களுக்கும் என் மேல அவருக்கு ஒரு அபார நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையை நான் எதுவும் கம்மியா போகல அப்படின்றது எனக்கு ஒரு ஆத்மார்த்தமான திருப்தி இருக்கு. இதை விட நான் அடுத்த வருஷம் நல்லா செஞ்சு தருவேன் அப்படின்ற ஒரு உறுதியோட உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த லைன்ஸ் கிளப் தலைவர் எல்லாருக்கும் ஒரு நன்றி. சித்ரா மேடத்தை கொடுத்துட்டா பொறுப்பு A to Z நல்லா முடிப்பாங்க அப்படின்ற ஒரு அவங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையை நான் வீணாக்கல, நல்ல ஒரு முயற்சி எடுத்து இந்த செஞ்சிருக்கோம். 2 நாள் இன்விடேஷன் வைக்கிறதுக்கு நான் ஸ்கூலை விட்டு வெளியில் வர முடியாது. அவருக்கு செக்ரட்டரியும் ட்ரெஷரையும் அனுப்பி சாரோட சுரேஷ் சாரோட போய் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் இன்விடேஷன் வச்சு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சாரு. அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது நம்ம பேரண்ட்ஸ், நாங்க சொன்னது எப்படி இதை அப்ரோச் பண்றதுன்னு தெரியல. ஒவ்வொரு ஸ்கூல் ஹெச்எம்க்கும் நான் கால் பண்ணி பேசி அவங்களுக்கு இந்த மெசேஜை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பி திரும்பவும் நீங்க உங்க குழந்தைங்களை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு டியூஷன் சென்டர்ல போய் கேட்டேன். அவர் மணிவேல் சாருக்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டு கொடுங்க. ஏன்னா அவங்க டியூஷன்ல இருக்க ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸே அழைச்சிட்டு வந்தாங்க. அதுக்கு அந்த சாருக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இங்க வந்துள்ள பேரண்ட்ஸ் எல்லாம் என்னுடைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியக்கூடாதுன்னு நான் விஷயங்கள் செஞ்சேன். ஆனா எப்படி தெரிஞ்சிச்சு லீக் ஆச்சுங்கிறது எனக்கே தெரியல. அதனால அதுல இருந்து ஒரு 5-6 பேர் ஒவ்வொரு காம்படிஷன்ல கலந்துட்டு அதுலயும் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. அந்த பெற்றோர்களுக்கும் என் பள்ளி மாணவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக என்னோட 2 நாள் நிலச்செல்வி, சித்ரா கண்ணன், நிர்மலா குப்தா இவங்க 3 பேரும் இருந்தாங்க. அவங்களுக்கும் அவங்களுடைய ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு அவங்களும் எல்லாரும் தலைமை ஆசிரியர், ஓய்வு பெற்ற ஆசிரியர், அவங்களும் என்னோட ஹெல்ப் பண்ணதுக்கு அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது புக்ஸ் எல்லாம் பார்க்க வர்றாங்க ஒவ்வொரு ஸ்கூலும். அதுக்கு ஸ்பெஷலா இன்வைட் பண்ணோம். 3 ஸ்கூல்ல போய் இவங்களே அந்த புக் ஃபேர் போட்டாங்க. அந்த ஹெல்ப்பர் அவங்க ஹெல்ப் பண்ண அந்த மேனேஜர், அந்த அண்ணா எல்லாருக்கும் நன்றி. ஏன்னா நான் சொன்னதே அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டோம். இல்லை மேடம் வெளியில கூப்பிட்டு வர முடியாது, நீங்க கொஞ்சம் எப்படியாவது ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுங்க. நாங்கள் வித்தின் ஈவினிங் அவங்கள போய் அப்ரோச் பண்றது. அடுத்த நாள் காலைல ஸ்கூல்லே போய் போட்டாங்க. அது மாதிரி அமலா மெட்ரிக்கு கேர்ள்ஸி ஸ்கூல்லையும் போட்டு புக் ஃபேரை கம்ப்ளீட் பண்ணாங்க. அதுக்கு அந்த 3 பேர் சாருங்க, பேர் எனக்கு தெரியல, ஆனால் அவங்க 3 பேருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். செந்தில் சார் சொல்லணும்னா ஒரு பெரிய இதாக சொல்லலாம். ஒரு என்னன்னா சில விஷயங்கள் அப்ரிசியேட் பண்ணிட்டே இருப்பாரு. இல்லைங்க மேடம் இப்படிங்க மேடம் இதை இப்படி செஞ்சிருக்கலாமோ, இதை எப்படி செஞ்சிருக்கலாமோன்னு சில ஆலோசனைகளை வழங்கி நல்ல ஒரு இங்கே கும்பலாக இருந்தால் எனக்கு ஃபோன் அடிப்பாரு. நான் எப்படி அங்கிருந்து ஸ்கூல்ல இருந்து வர முடியாதுங்க சார், நான் என்னங்க சார் பண்றது அப்படின்னா, இல்லைங்க மேடம் நீங்க ஏதாவது ஒரு ஐடியா கொடுப்பீங்க அப்படின்னா, இல்லைங்க சார் அவங்க மேனேஜ் பண்ணிக்குவாங்க, அந்த அது அவங்க 3 பேர் இருக்காங்க பில் போடுறதுக்கு மேனேஜ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லி அவர் சார் ஸ்பெஷலா ஒரு பர்மிஷன் வாங்கி இந்த ஃபங்க்ஷன் நிறைவு விழாவுக்கு வந்திருக்கிறாரு. துவக்க விழாவுக்கு வரலன்னு அவர் மேல அவ்வளோ கோவம் எனக்கு. ஏன் வரல, ஈவினிங் தமிழ்ச்சங்க மீட்டிங்ல வந்துட்டாரு, மார்னிங் வரலையேன்னு அவர் மேல ரொம்ப வருத்தப்பட்டேன். அதனால நிறைவு விழாவுக்கு சிறப்பித்ததுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது ஸ்கூல்ஸ்லேயும் பார்க்குறப்ப பிரேமா மிஸ்
இவங்களுக்கு சொன்னதுமே அவங்க நான் டான்ஸ்லாம் கொடுக்கட்டுமான்னு கேட்டாங்க. நான் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, எங்களுக்கு எப்படி ஷெட்யூல்டு அமைதுன்னு தெரில, நான் நெக்ஸ்ட் டைம் நம்ம இன்னும் பிளான் பண்ணிக்கலாம் பத்மா அப்படின்னு சொன்னேன். அவங்க பத்மா மிஸ் அம்மன் ஸ்கூல் தலைமை ஆசிரியர் அவருக்கு நன்றி. அடுத்ததாக என்னோட ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் 2 பேர் அவங்க வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. இன்னைக்கு ஒரு டீச்சர்ஸ் வந்திருக்காங்க, சரஸ்வதி டீச்சர் அப்படின்னு. அவங்க மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் 33 இயர்ஸாக எங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ண ரிப்போர்ட்டர் சார், ஃபஸ்ட்டு நான் எனக்கு அறிமுகமே இல்லை வந்து நூலகத்தில் நான் சேரணும், எனக்கு ஒரு சைன் போட்டு கொடுங்கன்னு தான் ஸ்கூலுக்கு வந்தார். அவர்கிட்ட நான் சொன்னேன், உடனே அதை வந்து வாட்ஸ்அப்பில் போட்டு ஒரு ஆடு மாதிரி கொடுத்தாரு. ரிப்போர்ட்டர் சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இன்னைக்கு அவருக்கு மெசேஜை போட்டுருக்கிறேன், வள்ளூர் ரிப்போர்ட்டர். அவர் வந்து உடனே இன்னைக்கும் அது வந்து நிறைவிழானதையுமே அதையும் போட்டுட்டாரு. சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. செந்தில் சாருக்கு யூடியூப் சேனல், இவருக்கும் மிகப்பெரிய நன்றி. ஏன்னா இவர் வந்து ஈவினிங் தான் வந்து எனக்கு தெரியாது மேடம் நீங்கள் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடத்திட்டு இருக்குது, நான் வந்து உங்களோட வந்து எடுக்கிறேன், லைவ்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்னாரு. அதனால லைவ்ல பார்க்குற அனைத்து மக்களுக்கும் நன்றி தெரியும். ஒரு முஸ்லிம்ல இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்த முடியாதுன்னு சேலஞ்ச் பண்ணாங்க. அதை வெற்றிகரமாக 4 வருஷமா நடத்திட்டு இருக்காங்க. இன்ஸ்பயர் போல் சங்கத்தில் இருக்க அனைத்து உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவங்க தளராம வந்து இங்க வந்து நம்மளுக்கு போடுறாங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஏன்னா நீங்களாம் திருச்சிக்கு போனீங்கன்னா அதே லைன்ல தான் இருக்கும். நம்ம போத்தீஸ் போவோம், அதை தாண்டி ஹோட்டல் என்ன இருக்கோ அதுக்கெல்லாம் போவோம். அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன கடையில புக்ஸ் அவ்வளோ வச்சிருக்காங்க. அதுல போய் நம்ம ஒரு நாள் கூட எட்டி பார்க்க மாட்டோம். இனிமேல் நான் அதை மைக்கேல்ஸ் தாண்டி அந்த இதெல்லாம் தாண்டினதையுமே சிங்காரத்தோப்புல அவங்களுடைய கடை இருக்கு. இங்க பார்க்கறது இல்லாம திருச்சிக்கு போறப்ப நீங்க புக்கை வாங்குங்க. புக்கை வாசிச்சாதான் நம்ம அறிவை வந்து விரிவுபடுத்த முடியும். வெளியில வரணும், மொபைல்ல இருந்து வெளியில வரணும். இது மாதிரி வெளி நிகழ்ச்சிகள்ல எல்லாரும் கலந்துக்கணும். அதுல கலந்துக்கிறது மூலமா நிறைய பேருக்கு ஒரு அறிமுகம் கிடைக்கிறது. உங்க குழந்தைங்களுடைய ஸ்டஃப் என்னன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போ அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 பேர் வந்து 5-6 பேர் வந்து ஃபர்ஸ்ட் மேடையில் ஏறுவாங்க. ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறப்ப அவங்கள இன்னும் நம்ம என்கரேஜ் பண்ணி அடுத்த வருஷம்னா இன்னும் நிறைய பேர் நீங்கள் என்ரோல் பண்ணணும். உங்களை எல்லாம் பேரண்ட்ஸை கேட்டுக்கிறேன். இன்னும் வேற யாரையும் நான் விட்ட மாதிரி எனக்கு தெரியல. எல்லாரையுமே ஓரளவுக்கு சொல்லிட்டேன். பல்லவி சார் உங்களுக்கு நீங்கள் ஒளி அமைப்பு கொடுத்துருக்கீங்க, ஆடுக்கு விளம்பரம் கொடுத்துருக்கீங்க சார், அதுக்கு ஒரு ரிஃப்ளெக்ஸுக்கு ரெடி பண்ணி கொடுத்தவங்களுக்கு நன்றி. நோட்டீஸ் பேப்பரில் வச்சு கொடுத்ததுக்கு அதுக்கான செலவுகள் கொடுத்ததுக்கு நன்றி. சர்டிஃபிகேட் இதை வந்து நான் திடீர்னு தான் கேட்டேன். சார் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க, ஏதாவது ஒன்று நம்ம செய்யணுமே, அவங்க ஒரு மெமரபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சர்டிஃபிகேட் ரெடி பண்ணலாமான்னு கேட்டேன். வித்தின் ஒரு ஹாஃப் டேல அதுவும் நான் ஒரு மீட்டிங்ல இருந்தேன். இதை போட்டு அவர்கிட்ட வாட்ஸ்அப்ல அனுப்பி டிசைனை மாற்றி சைனை கேட்டு அவர் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் ஹாஃப் டேல நேற்று ஈவினிங் எனக்கு கையில் கிடச்சிச்சு. இன்னைக்கு அதை எழுதி அந்த சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கும் புக்ஸ் ஸ்பான்சர் பண்ண நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ்க்கும் பேனா கொடுத்த சுகுமார் சார் அவருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குழந்தைகள் உங்களை தான் நீங்க தான் மெயின் கேரக்டர். நீங்க இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. எல்லா பொருட்களை பண்ணாலும் அதை சகிச்சுக்கிட்டு என்ன அழகா அவங்கள மலையில இல்லை அவங்க பார்த்துட்டு என்னமோ பேசுறாங்க, நம்ம பாட்டுக்கு என்ஜாய்லாம் இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு என்ஜாய் பண்ணி நல்ல ஒரு 2 நாள் ப்ரோக்ராம் நல்லா பண்ணாங்க. யாரும் ஒரு 2 லைன் பேசினாலும் அவங்க அடுத்தது நல்ல ஒரு பேச்சாளராகவோ இல்லை எழுத்தாளராகவோ இல்லை ஓவியம் ஆர்டிஸ்டாக வரலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் இதெல்லாம் நடத்தியிருக்கோம். அதனால இதை ஏற்பாடு எல்லாருக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். யாரும் விட்டுருந்தேன்னா எல்லாருக்குமே போட்டோஸ் யாருக்காவது வேணும்னா எனக்கு என்னுடைய நம்பர் யார் கால் பண்ணிங்கன்னா இருந்திருக்கும். இல்லைனாலும் என்கிட்ட நம்பர் இருக்கு, நான் வாட்ஸ்அப்ல அனுப்பிடுறேன். நெக்ஸ்ட் இது அப்படியே எனக்கு ரெக்கார்டு தான். நான் எத்தனை வருஷம் நடந்தாலும் அதெல்லாம் ஒரு ரெக்கார்டாக தான் வச்சுருக்கேன். அப்படிங்கிறப்ப நெக்ஸ்ட் இயர்லாம் இன்னும் பிளான் பண்ணி 1 வீக்குக்கு முன்னாடியே உங்களுக்குலாம் ரீச் ஆகுற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் வர்ற அட்டன் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணுறோம். இன்னும் வேறு வித்தியாசமான மாறுபட்ட கோணத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். மீண்டும் நன்றி.